அனைவருக்கும் வணக்கம். தெலுங்கானா மாநிலம் பாப்பனாபேட் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட ஒரு காட்டுப் பகுதியில் 35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு தகவல் வருது. உடனடியாக போலீஸாரும் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு இறந்து கிடந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு அந்த கிராம மக்கள்கிட்ட விசாரணை செய்கிறாங்க. இது யார், இந்த பெண்ணை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரணை செய்கிறாங்க. ஆனால் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் யாருக்குமே இந்த பெண் யார் அப்படின்னு தெரியல. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, இவங்களை யார் அடித்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. இதனால் போலீஸார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டாங்க. யாராவது காணாமல் போனதாக புகார் எதுவும் அளிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல போலீஸார் விசாரணையை ஆரம்பிக்கும் போது சுலோச்சனா என்கிற ஒரு 35 வயது விதவை பெண் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து காணாமல் போயிருப்பதாக அவங்க வேலைக்கு சென்றவங்க திரும்பி வரலை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அந்த பெண்ணும் இவங்களும் ஒரே ஆளா அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரணை செய்யும்போது 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு சுலோச்சனாவுடைய மொபைல் நம்பரை வச்சு அவங்க கடைசியாக யாருக்கிட்ட பேசினாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது இவங்க பக்கத்திலேயே இவங்களோட யார் வந்தாங்க, வேறு யாருடைய மொபைல் நம்பர்லாம் இந்த பகுதியில் பதிவாயிருக்கு, அந்த நபர்களோட சுலோச்சனா பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கையை துரிதப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் ஒரு நபர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் 2 பெண்களை அடைச்சிக்கிட்டு இந்த காட்டு பகுதிக்கு வர்றது பதிவாகி இருந்துச்சு. அதன் பிறகு அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி போலீஸார் தங்களுடைய விசாரணையை துரிதப்படுத்தினாங்க. மேலும் சுலோச்சனாவோட கடைசியாக பேசின நபர் யார் அப்படின்னு சொல்லியும் போலீஸார் விசாரணையை மேற்கொள்ள அந்த நபர் ராஜு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. ராஜு ஒரு மேஸ்திரி என்பதையும் அவர் சுலோச்சனா பகுதியிலே தான் வசித்து வருகிறார் அப்படிங்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. ராஜுவோட கூட வந்தது பூலி அப்படிங்கிற ஒரு பெண்ணும் அவங்க ராஜுவோட வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறதையும் போலீஸார் விசாரணையில் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு போலீஸார் ராஜு மற்றும் பூலியோடைய செல்ஃபோன் நம்பரை வச்சு அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணும்போது பூலியோடைய வீட்டில் தான் ராஜு பதுங்கி இருப்பதை போலீஸார் கண்டுபிடிச்சு அவங்களுடைய வீட்டுக்கு போய் கையும் களவுமாக ராஜையும் பூலியையும் அதிரடியாக கைது செய்து காவல் நிலையம் விசாரணை செஞ்சாங்க. இந்த விசாரணையில் தான் சுலோச்சனாவுடைய கொலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அதாவது சுலோச்சனா தற்போது ஒரு விதவை பெண். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தான் அவருடைய கணவர் இறந்து போயிட்டார். அதனால் சுலோச்சனா கூலி வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க கூலி வேலைக்கு போயிட்டு வரும்போது தான் மேஸ்திரியான ராஜுவோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு 2 பேருமே செல்ஃபோன் எண்ணை மாற்றிக்கிட்டு பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நீண்ட நேரம் செல்ஃபோனில் பேசி அவங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டு அந்த நெருக்கமே நடுவில் தகாத உறவாக மாறியிருக்கு. அதன் பிறகு சுலோச்சனா தன்னுடைய உடல் தேவைக்காக ராஜுவை அடிக்கடி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவரோட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே இவங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் ராஜு மேஸ்திரியாக வேலை செய்கிறாரு. அவரும் தன்னுடன் வேலை செய்யக்கூடிய பூலி அப்படிங்கிற ஒரு பெண்ணோடையும் அவர் தொடர்பு வச்சுருந்திருக்காரு. அவர் பூலியோடைய தொடர்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கட்டத்தில் சுலோச்சனா கண்டுபிடிக்கிறாங்க. ராஜு தன்னோடையும் பூலியோடையும் தகாதவர்கள் இருக்கிறாரு. இப்படி 2 பேருக்கூடையும் மாறி மாறி அவர் உல்லாசம் அனுபவிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கண்டுபிடிச்ச சுலோச்சனா ராஜுவோட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. உனக்கு நான் ஒருத்தி போதாதா, நீ பூலியோடைய தொடர்பை கைவிடு அப்படின்னு சொல்லி ராஜுவோட சுலோச்சனா சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த விவகாரமானது பூலிக்கும் தெரிய வந்திருக்கு. பூலிக்கு சுலோச்சனாவோட பெண்ணோட ராஜு தகாதவர்கள் இருக்கிறாரதையும் தெரிஞ்சும் அவங்களும் சரி இருந்துட்டு போட்டோம், நம்மளுடைய சந்தோஷமாக தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. ஆனால் சுலோச்சனாவுக்கு இது பிடிக்கல. பூலியோடைய தொடர்பை கைவிடணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ராஜுவோட சண்டை போட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இப்படியே சொல்லி பார்த்த சுலோச்சனாவுக்கு திடீரென வேறு ஒரு வாலிபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு ராஜுவோட பேசுறது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அந்த வாலிபரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு சுலோச்சனா ராஜுவை ஒரேடியாக கை கழுவி விட்டுட்டு அந்த வாலிபரை எப்படி ராஜுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்தாங்களோ அதே போல் இன்னொரு வாலிபரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவரோட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா கொஞ்ச நாளாக சுலோச்சனா நம்மளோட பேசாமல் இருக்காளே, நம்மளை வீட்டுக்கு அழைக்காமல் இருக்காளே, ஒருவேளை நம்ம பூலியோட தொடர்பு இருக்கிறதால தான் அவள் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி ராஜு முதல்ல நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் தான் சுலோச்சனா தன்னை கலட்டி விட்டுட்டு இப்போது வேறு ஒரு வாலிபரோட தொடர்பு இருக்கிறாங்கிறத ராஜு கண்டுபிடிக்கிறாரு. இது ராஜுவுக்கு கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்துது. உடனே ராஜு சுலோச்சனா கிட்ட போயிட்டு, நீ அந்த வாலிபரோட நீ பழகக்கூடாது, அவனோட பேசக்கூடாது, அவனை வீட்டுக்கு அழைத்து அவனோட உல்லாசமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனா கூட போய் அவர் சண்டை போடுறாரு. ஆனால் இதனால் கடும் கோபமான சுலோச்சனா, நான் எத்தனையோ முறை நான் புஜிலோட நீ தொடர்பு வச்சுக்காத, என்னோட மட்டுமே தொடர்பு வச்சுக்கணும் நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீ கேட்டியா, நீ கேட்கல,
நீ என்னோடையும் புஜிலியோடையும் தொடர்பு வச்சுக்கிட்டு நீ ஜாலியாக தானே இருந்த, அதனால தான் நான் உன்னை கழட்டி விட்டுட்டு நான் இப்போ வேற ஒருத்தனை நான் தொடர்பு வச்சுக்கிறேன். அவன் இப்போ என்னோட மட்டும்தான் தொடர்பு வச்சுருக்கான், அவன் வேறு எந்த பெண்ணோடையும் வந்து அவன் தொடர்பு வச்சுக்கல, அதனால் அவன் எனக்கு அவன் துரோகம் செய்யாமல் எனக்கு உண்மையாக இருக்கான், அதனால் நான் அவனுக்கு உண்மையாக இருப்பேன், வேறு யார் கூடயும் நான் வந்து தொடர்பு வச்சுக்கக்கூடாது தான் நான் உன்னை கலட்டியே விட்டேன் அப்படின்னு சுலோச்சனா சண்டை போடுறாங்க. இதனால் ராஜுக்கும் சுலோச்சனாவுக்கும் கடுமையான வாய் தகராறு முற்றுது. ஒரு கட்டத்தில் நீ இதுக்கப்புறம் தொடர்ந்து அவனோட நீ பழகினா நான் உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ராஜு வந்து மிரட்டுறாரு. ஆனால் சுலோச்சனாவை உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக டீல் பண்ணிவிட்டு தொடர்ந்து அந்த வாலிபரோட பழகிட்டு வராங்க. இதனால் ராஜுவுக்கு கடுமையான கோபம் ஏற்படுது. நம்ம இவ்வளோ சொல்லியும் மிரட்டியும் வந்து சுலோச்சனா கேட்காம அந்த வாலிபோட தொடர்பில் இருக்கிறாரு, நம்ம மேலே அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபமாகி சுலோச்சனாவை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கே வராரு. இதுக்கு வந்து புஜிலியை வந்து எப்படியாவது நம்ம திட்டத்துக்குள்ளே அவளையும் கொண்டு வரணும், அவளையும் நமக்கு வந்து உடந்தையாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புஜிலியோட போயிட்டு வந்து உடைய எனக்கு சுலோச்சனா வந்து சண்டை போட்டுட்ருக்கா, என் கூட உன்னுடைய தொடர்பை கலட்டி விட, உன்னை விட்டு பிரிஞ்சு வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா, ஆனால் எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போது எனக்கு மனசே இல்லை, எனக்கு நீ தான் வேணும், எனக்கு சுலோச்சனா தேவையில்லை, ஆனால் அவள் எனக்கு தினமும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா, அதனால் நீயும் நானும் சேர்ந்து அவளை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனாவை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு போயிட்டு பூலிக்கிட்ட இப்படி ஒரு கதையை அளந்து விடுறாரு. இதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்ட பூலியும் சரி நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதன் பிறகு தான் ராஜு வந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறாரு. சம்பவத்தன்று ராஜு வந்து சுலோச்சனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி தினமும் உனக்கும் எனக்கு வந்து நிறைய பிரச்சனையை வந்துட்டுருக்கு, அதனால் நம்ம இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வேண்டாம், நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம், நீ நான் புஜிலி எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு சுலோச்சனாவும் கிளம்பி வராங்க. அப்போ நம்ம வந்து காட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா சரக்கு அடிச்சுட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு சரக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு ராஜு வந்து சுலோச்சனாவையும் புஜிலி தன்னுடைய இருசக்கர வாகனத்துக்கே அந்த காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போனதுமே எல்லாருமே ஒன்றா உட்காந்து மது வருந்துறாங்க. அப்போ சுலோச்சனாவுக்கு வேணுமுன்னே ராஜு அதிக அளவில் மதுவை வந்து ஊற்றி கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் சுலோச்சனாவுக்கு போதை அதிகமாக, அதன் பிறகு ராஜு தன்னுடைய திட்டத்தின்படி புஜிலியோடைய சேர்ந்து சுலோச்சனாவை கொடூரமாக தாக்கி அவரை வந்து துடிக்க அந்த இடத்துல கொலையும் செய்கிறாரு. அதன் பிறகு தன்னுடைய திட்டம் நிறைவேற்றின பிறகு எதுவுமே தெரியாதது போல் புஜிலியை அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அவர் கிளம்பி போகிறாரு. போலீஸார் வந்து சுலோச்சனா இறந்த பிறகு அந்த பகுதியில் கைப்பற்ற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும்போது ராஜு முதல்ல 2 பெண்களோட வரதும் அதன் பிறகு போகும்போது ஒரு பெண்ணை மட்டுமே அழைச்சிட்டு போகிறதும் அதில் பதிவாக இருந்ததால தான் இந்த விஷயத்தை இந்த போலீஸார் வந்து இந்த கோணத்தில் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தின பிறகு தான் சுலோச்சனா அப்படிங்கிற பெண்ணை வந்து கொலை செஞ்சது ராஜுவும் புஜிலியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்க பதுங்கியிருந்த இடத்துக்கே போய் அவங்கள கைது செஞ்சு தற்போது போலீஸார் அவங்க மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.